பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். அதில், உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே, ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டே. இப்போதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமமும் செம்மையுமாய் இருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தது. அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள். ஆகையால் அரண்மனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும், நாங்கள் உமது அடியார்கள், நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம், நாங்கள் ஒருவரையும் ராஜாவாக்குவதில்லை, உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று யெகூவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் இஸ்ரவேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தார்கள். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது அவன் விடியற்காலம் மட்டும் அவைகளை ஒலிமுக வாசலில் 2 குவியலாக வைத்து வையுங்கள், 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா? இதோ, நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே, ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். இஸ்ரவேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் நீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். வழியிலே அவன் ஆட்டு மயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்துக்கு வந்தபோது யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே கண்டு, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்ரீயின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்காக போகிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன், இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடு பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டு மயிர் கத்தரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது
அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். பின்பு யெகூ ஜனங்களை எல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. இப்போதும் பாகாலில் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிடப் போகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய் செய்தான். பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ சொன்னான். அப்படியே கூறினார்கள். யெகூ இஸ்ரவேல் தேசம் எங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியினால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள், வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாட்சாரியும் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வந்தான். பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடும் கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோட இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட்டவனுடைய ஜீவனீடாயிருக்கும் என்றான். சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எறிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறியடித்து யோர்தான் துவக்கி கிழக்கிலுள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலியாத்திலும் பாசானிலும் உள்ள காதியர், ரூபேனியர், மனாசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறியடித்தான். யெகூவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய எல்லா வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெகூ தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவாகாஸ் ராஜாவானான். யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள் 28 வருஷம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள்
10ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆகாபுக்கு எலியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இந்த அதிகாரத்தில் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஏன் சொன்னா, அந்த ஆகாப் தன்னுடைய மனைவியான எசேபேலுடைய ஆலோசனையின்படி அந்த நாபோத்தை அவன் கொன்று அவன் திராட்சை தோட்டத்தை இவன் என்ன பண்ணிட்டான், இவன் அபகரித்து கொண்டபடியினால் பாவமே செய்யாத அவன் என்ன பண்ணினான், கொன்றான். அதனால் அவன் அந்த சாபம் அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஆகாபுக்கு சுவரில் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு இருக்காது என்று சொல்லி, அப்படின்னா எல்லாத்தையும் நான் அழிப்பேன்னு சொல்றார். இந்த அதாவது எலியா மூலம் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் 1 ராஜாக்கள் 21 24, 1 ராஜாக்கள் 22 34 38 நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இந்த அதிகாரத்தில் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாப் இந்த ஏசபேல்லாம் இறந்து போன பிறகு இவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகாபுக்கு சமரியாவில் 70 குமாரர்கள் இருந்தார்களாம், 70 பேர். இப்போ இவர்கள் எல்லாம் அதாவது அங்க ஒரு இடத்துல பத்திரமாய் வளர்க்கப்படுகிறார்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நேரத்துல இந்த யெகூ என்ன பண்றாரு, இஸ்ரவேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கும் நிருபங்களை அனுப்புகிறான், லெட்டரை அனுப்புறான். இதை மாதிரி உங்க ஆண்டவனுடைய ஆகாபுடைய பிள்ளைகளை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ராஜாவாக்கி அவங்கள ஆளும்படி செய்யுங்க, அவங்கள யுத்தத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதும் போது இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. இதுக்கு முன்னால இந்த 2 ராஜா இவன் முன்னால நிக்கலையே, கொன்னுட்டானே, இப்போ நாங்க யாரும் உங்க கூட சண்டைக்கு வரல, நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம்னு சொல்லி இவங்க பதில் சொல்லி அனுப்பும்போது 2வது ஒரு லெட்டர் நிருபத்தை எழுதுறான். அதுல என்ன சொல்றான், நீங்க என் கூட அதாவது ராசி ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆகாபுடைய பிள்ளைகள் 70 பேருடைய தலையும் வெட்டி எனக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த இவர்கள் இந்த நிருபத்தை வாங்கின உடனே அந்த வளர்க்கிறவங்களுடைய இடத்துல இருக்கிற அந்த ஆகாபுடைய 70 குமாரருடைய தலைகளை வெட்டி ஒரு கூடையில வைத்து அவங்க என்ன பண்றாங்க, அனுப்பி விடுறாங்க இந்த ராஜாவுக்கு, யெகூக்கு அனுப்பி விடுறாங்க. இப்ப அந்த யெகூ கிட்ட செய்தி போகுது. இவர் சொல்றாரு, ஒலிமுக வாசல்ல 2 குவியலா விடிய காலம் மட்டும் என்ன பண்ணுங்க அங்க வைங்க அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லி அடுத்த நாள் காலையில சொல்றாரு. அவரு யெகூ சகல ஜனங்களையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா, இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே, ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதாவது கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு சொன்ன அந்த வார்த்தை, எலியா மூலம் சொன்ன வார்த்தை நிறைவேறியது என்று சொல்லி 10:10 அவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதன் பிறகு இவன் பார்த்தீங்கன்னா யூதா ராஜாவாகிய அகசியாவுடைய சகோதரர்களை வழியில பார்க்கறான். நீங்க யாருன்னு கேட்கிறான். அகசியாவுடைய சகோதரர்கள்னு சொல்லும் போது அதுல 42 பேரை அவன் வெட்டி கொண்டு அதாவது அவங்கள சாகடிக்கிறான். இப்படி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவாப்ன்றவனை தன்னோட கூட அழைத்து செல்கிறான். இந்த அழைத்து சென்று பார்த்தீங்கன்னா அடுத்தது அவன் அங்க போன உடனே சமரியால போய் ஆகாபுக்குள்ளது எல்லாத்தையும் அவர் நிர்மூலமாக்கி ஆகாபுடைய ஒருத்தர் கூட இல்லாதபடி மீதியானவர் எல்லாரையும் அழிச்சு போடுறான். கடைசியில பாகாலுடைய சகல தீர்க்கதரிசிகளையும் சகல பணிவிடைக்காரர்களையும் அவன் எல்லாரையும் அழைக்கிறான். அதாவது நான் பாகாலுக்கு ஒரு பலி செலுத்த போறேன், எல்லாரும் வரணும், கட்டாயம் வரணும், வராதவனை கொன்னுருவேன்னு சொல்லி ஆர்டர் போட்ட உடனே இப்ப எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளும் வந்துடுறாங்க. இப்ப எல்லாரும் வந்த பிறகு அவன் சொல்றான், உங்களை யாரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லாதபடி பார்த்துக்கோங்க, அப்படின்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி
எல்லாரையும் செக் பண்ணி இப்போ பாகால் தீர்க்கதரிசிகள் மட்டும் அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. போய் அவங்க சர்வாங்க தகன பலிகள் இதெல்லாம் என்ன பண்றாங்க, பலியெல்லாம் செலுத்துறாங்க. இவங்க செலுத்துற வரைக்கும் அமைதலா இருந்துட்டு இவன் இந்த யெகூ 80 பேரை வெளியில வைத்திருக்கிறான். அவன் சொல்றான், அவங்க பலி செலுத்தின பிறகு உள்ள போய் அவங்கள என்ன பண்ணுங்க, வெட்டி சாய்க்கணும். யாரையா தப்ப விட்டா, எவன் தப்ப விடுறானோ அவனுடைய ஜீவன் போகும்னு சொல்லி இப்படியாய் அவர்களை அனுப்புறான். அனுப்பி அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அவன் கொன்னு அந்த விக்கிரகத்தெல்லாம் அவன் என்ன பண்றான், தீக்கிரையாக்கி போடுகிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, யெகூ செய்கிற எல்லா காரியமும் நல்லது என்று சொல்லி பார்க்கிறார். அப்போ கர்த்தர் சொல்றாரு 30ஆம் வசனத்துல, கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். 4 தலைமுறைக்கு அவங்க வீற்றிருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவன் ஏன் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அவன் முழுமையாய் கீழ்ப்படிந்திருந்தா ஆண்டவர் ஒருவேளை முழு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்திருக்க முடியும். ஆனா அவன் முழு இருதயத்தோடு அவன் நடக்கிறதுக்கு அவன் பிரயாசப்படலை. அவன் இஸ்ரவேலை என்ன பண்ணவனா, பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகலை. ஜனங்களையும் அதுக்கு அவன் ஈடுபடுத்தி கொண்டிருந்தான். அந்த யெரொபெயாமுடைய பாவம் என்னன்னா, யெரொபெயாம் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து ஜனங்களை வணங்க வைத்தான். அதே போல இவன் எல்லாத்தையும் அழித்து போட்டாலும் அந்த பொன் கன்றுக்குட்டியை மட்டும் அவன் என்ன பண்ணிட்டான், அழித்து போடாதபடினால ஆண்டவருக்கு அதன் மேல பிரியம் இல்லை. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னாரு, அதாவது இந்த ஆகாபுடைய குடும்பத்தை அழிச்சு போடு அப்படின்னு சொன்னா, இவன் என்ன செய்யறான், ஆகாபின் நண்பர்கள் அமைச்சர்கள் மட்டும் இல்லாம யூதாவின் அரசின் குடும்பத்தாரையும் கொலை செய்யறான். இந்த கொலை செய்ததுனால, அதாவது ஆண்டவர் சொன்னதை செய்யாம மீறி அநீதியா செயல்பட்டதுனால ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறாரு. என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா, ஓசியா 1, அதாவது ஓசியா 1 அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பேரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அதாவது யெகூ எல்லாம் செய்ததெல்லாம் நல்லதுதான், ஆனா ஆண்டவர் சொல்லாததையும் அவன், அதாவது ஆகாப் குடும்பத்தை கொல்லுனா இவன் என்ன பண்றான், அந்த அதாவது இஸ்ரவேலுடைய யூதாவுடைய அரசர் குடும்பத்தையும் அவன் கொன்னுட்டனால அவனுடைய அந்த இரத்த பழிய யெகூவுடைய பிள்ளைகளிடத்துல நான் கணக்கு கேட்பேன்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கலாம். ஆண்டவருக்கென்று பல நல்ல காரியங்களை செய்யலாம், தான தர்மங்களை செய்யலாம், ஆலயத்துக்கு ஒழுங்கா போகலாம், ஒருவேளை ஊழியம் கூட நம்ம செய்யலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சா அதற்கு கட்டாயம் நமக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கலாம். அதாவது யெகூக்கு உரிமை கொடுத்தார். என்ன உரிமை கொடுத்தார், ஆகாபுடைய சந்ததியை அழிக்கணும்னு. ஆனா அதை மட்டும் அவன் செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும், சாபம் இருந்திருக்காது. ஆனா அதை மீறி அவன் யூத ராஜாவையும் கொன்னு இது பண்ணதுனால ஆண்டவர் அந்த சாபத்தை அவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம், யெகூவுடைய பிள்ளைகளுக்கு. அதனால இன்றைக்கு நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிறோமா, ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படுகிறோமா, இல்ல ஒரு காரியத்துல கீழ்ப்படிந்து ஒரு காரியத்துல இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? ஆனா ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். உன் அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார். நீ ஆண்டவருக்கு எப்படி உண்மையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், ஆண்டவருக்கு என்று எப்படி நீ வைராக்கியமாய் வாழ்கிறாய் என்பதை உன் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன், அவர் அந்தரங்கத்தை பார்த்துதான் உன்னை வெளிரங்கமாய் அவர் ஆசீர்வதிக்க முடியும். அதனால நம் மனுஷர்களை ஏமாற்றி விடலாம், ஊழியக்காரர்களை ஏமாற்றி விடலாம், ஆனால்
அந்தரங்கத்துல நாம் செய்கிற பாவத்தை ஒருத்தர் ட்ரேஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்? அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கு. அவர் கண்களுக்கு மறைவாய் நீ எங்கேயும் ஓடவே முடியாது. அதனால ஒருவேளை நல்ல ஆலயத்துக்கு வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு பரிசுத்தவான் மாதிரி வந்தாலும் நீ ஆலயத்துக்கு வராத 6 நாட்களும் எந்த இடத்துல இருக்கிற, யார்கிட்ட இருக்கிற, எந்த ஒரு விபச்சார ஸ்ரீயோடு கூட நீ உனக்கு பங்கு இருக்கிறது என்று சற்று யோசித்து பார். நீ நல்லா ஜெபிக்கிறவனா இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவனா இருக்கலாம், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறன்னு நீ சொல்லிக்கலாம். ஆனா உன் அந்தரங்க வாழ்க்கையில எந்த பாவத்துல நீ அடிமையா இருக்கிற? ஒருவேளை குடி இருக்கிறதா, இல்லாவிட்டால் சிகரெட் இருக்கா, போதை பொருட்களில் அடிமைப்பட்டு இருக்கிறியா, இல்லைன்னா பரஸ்ரீயின் வீடு உனக்கு அடைக்கலமா இருக்கிறதா? சற்று யோசித்து பார். இதை விட்டு நீ வெளியே வராவிட்டால் ஆண்டவருடைய சாபம் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கு திரும்பும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை நாமே ஆராய்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகும் போது அந்த சாபங்கள் உங்க பிள்ளைகளை தொடராதபடி தேவன் பாதுகாப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரம். எகு ஆண்டவரே, எகுக்கு நீங்க சொன்னது எல்லாத்துக்கும் கீழ்ப்படினான். ஆனாலும் ஆண்டவரே, நீங்க சொல்லாததையும் செய்ததுனால அவனுக்கு சாபத்தை ஆண்டவரே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே மாக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, எலியாவுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், தீர்க்க தரிசனம் வார்த்தைகள், ஆண்டவரே ஆகாப் சந்ததியை எல்லாத்தையும் அழிப்பேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே அந்த ஆகாபுடைய ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்பா காரியங்களையும் அழித்து போட்டீங்கப்பா. ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். இன்றைக்கும் ஆண்டவரே நீ ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எதிலெல்லாம் மீறி இருக்கிறார்களோ, எந்த பாவத்துல அடிக்ட் ஆகி இருக்கிறார்களோ அப்பா, வாலிப பிள்ளைகள் எந்த பாவத்துல மூழ்கி கிடக்கிறார்களோ அதிலிருந்து தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. அதிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை கொடுங்க டாடி. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரம். யாரும் பார்க்கலேன்னு சொல்லி பாவத்தோடு ஆண்டவரை விளையாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தொடுமாண்டவரை ஷாபாலாகாதனாய் ருக்கந்தரால ரபே கரபா தொடுமாண்டவரை, தொடுமாண்டவரை அப்பா. அப்பா ரட்சிங்க ராஜா, ரட்சிங்க டாடி. உட நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற பாவத்திலிருந்து விடப்பட முடியாத எந்த பாவமான காரியமா இருந்தாலும் தேவன் நீங்க விடுதலை செய்யுங்க. குமாரன் ஒருவனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீங்களேப்பா. நீங்க விடுதலை செய்யுங்க டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.